உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன, நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது, யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதே போல யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும், நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும், நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த மாத ராசி பலன்களை வழங்குகின்றோம். அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும். அதே போல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக, உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசி பலனுக்குள் செல்லலாம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் மிகுந்த ஒரு செல்வாக்கோடு இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். உங்கள் லாபஸ்தானாதிபதி சுக்கிரனோடு அமர்ந்து விட்டார். சுக்கிரன் உங்களுக்கு மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். ஏனென்றால் அவர் 6 விளங்குவதால் அதில் எந்த காரியத்திலும் துணிச்சலாக தைரியத்தோடு நீங்கள் களமாடக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா, இது செஞ்சால் பிரச்சனை வருமா, நம்மளுக்கு ஏதாவது நன்மை வருமா இல்லாட்டி நஷ்டம் ஆயிருமா நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தைரியமாக நீங்கள் இறங்கலாம். தைரியமாக இறங்க 100% நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தோல்விக்கு இடமே அங்கே கிடையாது. அதனால் புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம், சாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ள நேரமாக இருந்துகிட்டு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. 7ஆம் வீட்டில் 7 புதன் ஆட்சி பலம் அடைந்து 2 நாட்கள் இருக்கின்றார். அதுக்கப்புறம் 8க்கு வர்றாரு, அப்புறம் 9க்கு வர்றாரு. புதன் உடைய சஞ்சாரங்கள் நல்லா தான் இருக்குது, பயப்படும்படியாக எதுவும் இல்லை. புதன் 8ஆம் வீட்டிற்கு வந்தாலும் அவர் பார்க்கின்ற 7ஆம் பார்வை என்பது தனஸ்தானம். அவர் உங்கள் தொழிலுக்குரிய கிரகம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பல விஷயங்களை தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய வகையில் இருக்கிறாரு. சில மன உளைச்சல்கள், சில இடையூறுகளை சந்தித்து நீங்கள் அந்த இடத்திற்கு வந்தாலும் கூட உங்கள் பணப்பெட்டி நிறைந்துவிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதனால் நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி கூலி கண்டிப்பாக கிடைச்சிடும். எல்லா வேலைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கான கூலி கிடைக்கும். ஆனால் உங்கள் உழைப்பை பொறுத்து உங்களுக்கு கூலி. பெரிய நிறுவனம் நடத்தக்கூடியவருக்கு நல்ல தன வருவாய் கிடைக்கும். பல வகையிலே நீங்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு செல்பவர்களுக்கெல்லாம், பல ஆண்டுகளாக நீங்கள் லட்சியத்தை அடைய முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே நீங்கள் லட்சியத்தை அடைவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் கண்டிப்பாக எடுத்த முயற்சியிலிருந்து பின்வாங்கக்கூடாது. நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்கள்கிட்ட இருக்கு. அதற்கான வேகத்தையும் இப்பொழுது செவ்வாய் பகவான் தந்து கொண்டிருக்கின்றார். செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. சோம்பேறித்தனம் என்பதை இப்போ உங்களுடைய இருக்காது. நீங்கள் 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குறவா இருந்தாலும் இப்போ 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பொழுதே போக மாட்டீங்க. எப்போ வெளியில் போயிட்டு வரும், 4 பேரை பார்ப்போம்ன்ற எண்ணத்தில் இருப்பீங்க. அது காரணம் செவ்வாய். அப்போ தான் உங்களுக்கு 4 பேரோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். முன்னேறுவதற்கான நல்ல ஆலோசனை கிடைக்கும். சுபகோரை சுப நேரங்களிலே உங்களுக்கு நல்ல மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும். அப்போ நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இப்போ அதுக்கான நல்ல வாய்ப்பான நேரம் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் வைத்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை. அவங்க மூலியமாக வரக்கூடிய ஆலோசனைகளும் உங்களுக்கு விரயத்தை தரும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்கள்ட்ட வந்து நஷ்டம்தான் வரும். அதனால் இப்போதைக்கு அவங்களோட டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. பகைக்காமல் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகுந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்க ஆலோசனையும் ஆதரவும் நன்மை செய்யும். தாய்வழி உறவுகளும் தாய்வழி சொந்தங்களும் நன்மைக்கரம் நீட்டியிருக்கிறார்கள்.
தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு 17ஆம் தேதி வரை சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்க. 17ஆம் தேதிக்கு மேலே தான் அவங்களுக்கு நல்ல நேரம் வருது. அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு மாதம் உங்களுக்கு வலிமை தந்திருக்கின்றது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி கொடி நாட்டுவதற்கான மாதம். திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமண யோகம், திருமணமாகி பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான மாதம் இது. டைவர்ஸ் ஆகக்கூடியவங்க கூட இப்போ டைவர்ஸ் வேண்டாம், நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோன்ற அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நல்லா இருக்குது டைம். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் ஆண்கள் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. தப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. பெண்களை பொறுத்தவரையும் இதே கதிதான். 17ஆம் தேதி வரை உங்கள் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்க்கணும். நண்பர்கள், சுற்றம், உற்றம், நட்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியை நீங்கள் அடைவதற்கு உழைக்க வேண்டும். நல்ல நேரம் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. வணக்கம்.